திரு சுமன்சி, நதிநீர் நிறுத்தம் அப்படின்றது இது ஒரு அறிவிக்கப்படாத போர் அப்படின்னு பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணுது. நேரடியாக தான் ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நதிநீரை நிறுத்தியிருப்பதன் மூலமாகவும் ஆயுதத்தை எடுக்கலாம் இல்லையா? ஒரே நிமிஷம், திரு தங்க வரதராஜன் பாஜக தரப்பிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டாக்டர் சுமந்த், ஓட்டு. முதல்ல இந்த சிந்து நதியினுடைய நீரை பகிர்ந்து கொள்வதற்கு 1960ஆம் ஆண்டுல ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இரு நாடுகளுக்கிடையே. அது 65ல போரு, 71ல போரு, அதற்கு பிறகு நடந்திருக்கிற எவ்வளவோ சிறிய போர்கள், இதையெல்லாம் தாண்டி கூட அது ரத்து செய்யப்படாமல் தொடர்ந்து. ஆனால் கடந்த சில காலமாக ஒரு ஒரு பிரச்சனை அதில் இருந்தது. இந்தியா பலமுறை அதை சில மாடிஃபிகேஷன்ஸ் வேணும், அதுல மாற்றங்கள் வேணும் என்றெல்லாம் கேட்டார்கள். அது ஆர்பிட்ரேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு கோர்ட்ல. சோ அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்தியா அந்த சிந்து நதியினுடைய 5 ட்ரிபியூட்டரிஸ்ல 3 இந்தியாவுக்கும், சிந்து நதி ஜீலமும் செனாமும் பாகிஸ்தானுக்கும் போகிறது. ரவி, பியாஸ், சட்லெஜ் இந்தியாவுக்கு வருகிறது, அதனுடைய நீர். ஆனால் இந்தியாவுக்கு உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுப்பதற்கு அணைகள் இன்றைய சூழலில் இல்லை. மேபி ஒரு 5 ஆண்டுகளில் அது கட்டப்படலாம். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பாகிஸ்தான்ல இதனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியினுடைய பெரும்பாலான விவசாயம் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கு. சோ அதனால ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகோ இல்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகோ இத்தகைய அணைகள், டேம்ஸோ வேற ரிவரை டைவர்ட் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது பாகிஸ்தான் மேல நிச்சயமா ஏற்படுத்தும். ஆனால் உடனடியாக அடுத்த 6 மாதத்திலோ ஓராண்டிலோ இதனால் நம்ம பெருமளவுல தண்ணி பாகிஸ்தானுக்கு போறதை தடுக்க முடியுமா என்றால் அதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு. இதுதான் எல்லா வாட்டர் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிற கருத்து. சோ இது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர். இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு 3 போர்களையும் தாண்டி நீடித்த ஒரு ஒப்பந்தத்தையே நாங்கள் ரத்து செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கெஸ்டரை தவிர உடனடியாக இதனால ஒரு அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ தண்ணீர் பஞ்சம் அங்கு ஏற்பட போறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, இது பாகிஸ்தான் இப்போ தண்ணியை நிறுத்த போறோம் அப்படின்னாலே பாகிஸ்தான் ஒரு பதற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. அதை தாண்டி தீவிரவாத முகாம் அழிப்பு இதுலெல்லாம் இந்தியாவுடைய கை ஓங்கி இருக்கும் இல்லையா? நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைக்கு பாகிஸ்தான் வந்துடாதா? இது பரவலாக வரக்கூடிய கருத்து. இது இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதன் கோர்ட்ல உலக வங்கி வரைக்கும் பேசிக் பிரின்சிபல் மேலே அந்த ஒரு நதியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு கீழ்ப்பகுதிக்கு போகக்கூடிய நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீரை வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இதே பொசிஷன் தான் இந்தியா இருக்கு சீனாவுக்கு பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஒருவேளை ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினால், நாளைக்கு ஒருவேளை சைனா இதுல ஏற்கனவே பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒன்று. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவ்வளவு சிம்பிளாக உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. பாகிஸ்தான் இதை நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். இதை சொல்ற மாதிரி ஒருவேளை ஒரு 5 ஆண்டுகளில் அணைகளை கட்டி அந்த நீரை நிறுத்திவிட்டோம் என்றால் நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ இது ஒன்று. இதை தவிர டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்ல ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஹை கமிஷன்ல 55 நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 25 பேரை அவங்களும் அறிவிச்சுட்டாங்க. நம்ம முதல்ல நேற்று அறிவிச்சோம், அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 30 நபர்கள் தான் இந்த ஹை கமிஷன்ல பணிபுரிய முடியும் அப்படிங்கிற ரீதியாக. இரு நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் 48 மணி நேரத்துக்கு வெளியேற வேண்டும். ஒரு சிக்கல், பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரிய விமானங்களே ரொம்ப கிடையாது. அதனால அவங்களுக்கு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிறதே ரொம்ப சின்னது. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. இந்தியன் கேரியர்ஸ் உலகம் முழுவதும் போறாங்க. அமெரிக்கா போறாங்க, கனடா போறாங்க, யூரோப் போறாங்க, முக்கியமா அரபு நாடுகளுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ போகக்கூடிய
சோ அரபு நாடுகள் வந்து போற விமானங்கள் பெரும் அளவுல பாதிப்பு ஏற்படாது, ஒரு சிறிய பாதிப்பு தான். ஆனால் யூஎஸ், யூரோப் போகக்கூடிய கேரியர், சென்ட்ரல் ஏசியா போகக்கூடிய கேரியர், உதாரணத்துக்கு இன்னைக்கே வந்து இண்டிகோ வந்து டாஷ்கண்ட் போற விமானம், அல்மாட்டி போற விமானம் எல்லாம் ரத்து செஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் பிளைட் பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு அதற்கு அந்தந்த நாடுகளிடம். ஆனால் இதுவும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இழப்பு தான். ஏன்னா எந்த ஒரு நாடு வேற ஒரு நாடு மீது தங்களுடைய விமானங்கள் பறந்து செல்கிறதோ அந்த நாட்டுக்கு அவங்க ஓவர் பிளை ரைட்ஸ்னு பணம் கொடுப்பாங்க. அதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது. ஆனால் இதனால் நம்ம சுத்திக்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால நமக்கு சில பிரச்சனைகள், இந்த விமான டிக்கெட் விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, பிளைட் டியூரேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக அரசு என்ன திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகவும் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள். அதை தவிர வெளிநாட்டு தூதரகங்களுடைய அந்த தூதர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு பிரீஃபிங் கொடுத்திருக்காங்க. சோ ஏதோ ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது என்று நடக்கும், ஒரு மாசம் கழிச்சா ஒரு வாரம் கழிச்சாலும் யாருக்கும் தெரியாது. பட் ஏதோ ஒரு பதிலடி அரசாங்கம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா யூகிச்சுக்கலாம். ஓகே, கேட்போம் திரு தங்க வரதராஜன் அவர்கள்ட்ட. பதிலடி அப்படின்றது என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை தாண்டி அது எந்தெந்த வகைகளில் இப்போ நேரடியாக பதிலடி இருக்க போகுதா, இந்த மாதிரி நதிநீரை நிறுத்தி பதிலடியா அப்படின்றத தாண்டி இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ நேற்று ஒரு 3 அறிவிப்புகள் வந்திருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கத்திற்காக, அதாவது 140 கோடி மக்களுடைய துயரத்தை வந்து மருந்தாக இருக்கும். அது வந்து நம்முடைய பதிலடி. பிரதமர் இன்னைக்கு பேசுற பேச்சு பார்த்திருக்கலாம். இது சில நபர்கள் அரசியல் பேச்சு என்று சொல்லுகிறார்கள். 140 மக்களுடைய மன குமர்களை இன்னைக்கு பீகார்ல வந்து வெளிப்படுத்திருக்கிறார். நீங்க ஒண்ணு கேட்கலாம், இன்னைக்கு சகோதரர் சுமன் பேசுறது போல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வகையில என்னென்ன வகையில செய்ய முடியுமோ சொல்லியிருக்கோம். நீங்க வந்து வாகாய எல்லையை முடியிருக்கிறதா இருக்கலாம், இது போல நீங்க உள்ள பாகிஸ்தான்ல வந்து முன்னாள் வெளியேற்று சொல்லியிருக்கிறோம். அது போல சார் பிஸ்டாவை வந்து நிறுத்தியாச்சு. இது போன்று அது மாத்திரம் அவர் முக்கியமான சொன்னார். இன்னைக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து சிந்து நதி விவகாரத்துல இருக்கலாம் பாருங்க. அதாவது அது அவர் சொன்னார், இன்னைக்கு பல இடத்துல அணைகள் இல்லாம, அது நான் மறுக்கல. அணைகள் நிச்சயமாக நீங்க இல்லைன்னா அங்க தண்ணீர் போட்டு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும், அது 2 ஆண்டாக இருக்கலாம், 3 ஆண்டாக இருக்கலாம். நாளைக்கு இந்தியா அணை கட்டுறாரு சொன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஏன்னா 90% விவசாயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த சிந்து நதியை நம்பிதான் இருக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது, குடிநீர் கராச்சியில குடிநீராக இருக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொன்று நீர்ப்பாசன, இன்னைக்கு வந்து இன்னைக்கு அங்க உற்பத்தி என்ன நீர்ப்பாசன நீர் மின்சாரம் தான் அங்க உற்பத்தி. ஏற்கனவே 10 மணி நேரம் அங்க வந்து பாகிஸ்தான் கரண்ட்ல வந்து மின்சாரம் இல்லாம தத்துட்டு இருக்குது. இதுவும் இல்லைன்னா அது இருக்காது. ஒண்ணு இது ஒரு வகையான எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணது. சில விஷயங்களை பாருங்க, சில விஷயங்கள் நீங்க உட்பட தளபதிகள் வந்து மூலமாக நீங்க உட்பட தளபதிகள் அறிக்கை வாங்கியிருக்கிறது மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கணுங்கிறது நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலடி எப்படி இருக்குன்னு சொன்னால், பாகிஸ்தான் வரலாற்றிலேயே இனிமே எழுந்திருக்கே முடியாத ஒரு நேரடி தாக்குதல் இருக்குன்ற இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாஜக நேரடி தாக்குதல் அப்படின்னா அது போர், அதை நோக்கிதான் நகரமா? அதாவது வேற வழியே கிடையாதுங்க. இன்னைக்கு பாருங்க, சில இடத்துல நேரடி தாக்குதல் தடுத்தாரு வழி கிடையாது. நான் என்ன கேட்கறதா பாருங்க, புல்வாமா 2019 வந்து தாக்குதல் நடத்த பிறகு பிப்ரவரி 12, 2019, ஆனா 12 நாள் கழிச்சு எதிர்பார்த்தாங்களா ஜெயிச்சு போது பொறுப்பெடுத்தது அந்த பாலக்குழப்பம் வந்து அடிப்போம்னு எதிர்பார்த்தாங்களா? தலையில அடிச்சது இந்த அரசாங்கம். அதனால அதே அவங்களுக்கு கொஞ்சம் பாலாட்டாம அடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீனா கூட, நீங்க சுமன் சொன்னா, சீனா கூட நிச்சயமாக இன்னைக்கு அமெரிக்கா அவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் நிச்சயமாக இந்தியாவை துளி அளவு கூட எதிர்ப்பதற்கு பாகிஸ்தான் நிச்சய எதிர்ப்பு சீனா வராது என்பது எங்களுடைய பார்வை. அப்படி இருக்கிற பட்சத்துல 10 மடங்கு நீங்க அது எந்த வகை வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து 10 மடங்கு
பதில் தாக்குதல் புல்வாமா அட்டாக்ல இருந்து பாலகோட் எப்படி பதில் தாக்குதல் அதை விட 10 மடங்கு இருக்கும். அது எந்த வகையான இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏவுகணை பயன்படுத்த தேவை என்று சொன்னால் ஏவுகணை இந்த அரசாங்கம் பயன்படுத்தும். மாறாக நீங்க கேட்கலாம், அவர்கள் ஏவுகணையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் ஏவுகணையை தடுத்து முறியடிப்பதுங்கிற மட்டும் விஷயங்கள் இருக்கிறது. நாம நவீனமான ராணுவ தளவாடங்கள் மட்டும் அதிகமாக இருக்கிறது நவீனது. அது அத்தனையும்